கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற இரண்டாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களையும் வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த மதியான வேளையிலே அவர் உங்களை ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருப்பதாக. இந்த மதியான வேளையிலே உங்களிடத்தில் ஒரு சிறு காரியத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்தார். நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவங்கள் கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியனின் ஜனத்தின் வேதப்பார் எல்லோரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னென்றால், யூதா தேசத்திலே உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆமீன். நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியின் தலைப்பு, யூதனுடைய ராஜாவானவர் எங்கே? வேர் இஸ் த கிங் ஆஃப் ஜூஸ்? அதாவது, இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே யூதனுக்காக ராஜாவாக பிறக்க வேண்டும் என்று வார்த்தை உரைக்கப்பட்டிருப்பதனாலே தேவன் அங்கு வரவேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவன் எல்லா காலத்திலுமே தேவன் தனக்கென்று 3 யுகத்தை தெரிந்து கொள்கின்றார். ஒன்று பிதாவாக ஒரு யுகத்தையும், குமாரனாக இன்னொரு யுகத்தையும், பசுத்தாவியாக ஒரு யுகத்தையும் தேவன் 3இல் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த தீர்க்கதரிசிகளால், அதாவது ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசிகளின் மூலியமாக தேவன் ஒரு குமாரனாக, ஒரு ஆபிரகாமின் குமாரனாக, தாவீதினுடைய குமாரனாக, மனுஷகுமாரனாக, தீர்க்கதரிசியாக, மெசியாவாக, போதகராக இப்படி வருவார் என்று அநேக விதமான வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு? புறஜாதிக்கு அல்ல, தேவனாலே நியமிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமே இந்த வேத வார்த்தைகள் உரைக்கப்பட்டது. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர் என்றால், யாக்கோபின் நாட்களிலே மாத்திரம்தான், யாக்கோபுடைய வம்சம் வருகின்ற பொழுதுதான் தேவனுக்கென்று ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்கின்ற பொழுது இவர்கள் யார் என்றால், இவர்கள் யூதராக இருந்தார்கள், தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசியோட சத்தத்தை கேட்கிறவர்களாயும், ஒரு தீர்க்கதரிசியினால் வழி நடத்தப்படுகின்றவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் அஞ்ஞானிகள் அல்ல, இவர்கள் விக்கிரகாராதனைகள் அல்ல, தேவனை அறியாத புறஜாதியார் போல இருந்தவர்கள் அல்ல. இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று தான் வேதம் போதிக்கிறது. இவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர் என்றால், இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தார்கள், ஈசாக்கு சந்ததியாக இருந்தார்கள், பரம்பரையாக இருந்தார்கள், யாக்கோபு வழிமுறையாக இருந்தார்கள், போவாசுடைய வழிமுறையில் இருந்தார்கள், தாவீதுடைய வழிமுறை, இப்படியாக எல்லாருமே பசுத்தவான்களுடைய சந்ததியாகத்தான் இவர்கள் இருந்தார்கள். அப்போ இவர்கள் பார்க்கிறார், தேவன் இந்த ஜனங்களுக்கு மாத்திரமே, இந்த 12 கோத்திரத்துக்கு மாத்திரமே இவர்களை ஆளும் செய்யும்படியாக ஒரு ராஜா பூமியிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள்
மூலியமாகவும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலியமாகவும் எழுதப்பட்ட வார்த்தைகளாகவும் தேவன் தன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது சொந்த ஜனங்களுக்கே இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார் நட்சத்திர அடையாளத்தை தெரியாமல் இருந்தார்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். இவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தீர்க்கதரிசியினால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய முன்னோர்கள் மோசையாகட்டும் ஆபிரகாமாகட்டும் எல்லாத்தருடைய வார்த்தைகளையும் இவர்கள் மூலியமாக தேவன் செய்யப்பட்ட அதிசயங்களையும் கண்டு கொண்டிருந்த விசுவாசித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் மத்தியிலே இவர்கள் கூடியிருக்கின்ற பொழுது மெசியா பிறந்தார் என்ற செய்தி இவங்களுக்கு வேற ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. கிழக்கிலிருந்து முகமதியர் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ கிழக்கே இருக்கிற 3 சாஸ்திரிகள் தான் இரவும் பகலுமாக 2 ஆண்டுகளாக அவர்கள் அக்கினிஸ்தம்பத்தின் மூலியமாக வழிநடத்தப்பட்டு எருசலேமுக்கு வருகின்ற பொழுது அங்கே பிறந்து 2 வயசான அந்த குழந்தையை அவர்கள் தேடி பார்க்கின்றார்கள். சொந்த ஜனங்கள் அன்றைக்கு மெஸ்ஸியாவின் அடையாளத்தை கண்டு கொள்ள முடியவில்லை. அந்த நட்சத்திரத்தின் அடையாளங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கிழக்கிலே இருந்து பாருங்கள், கிழக்கிலே இருந்து 3 சாஸ்திரிகள் எருசலேமுக்கு டிராவல் பண்ணுகின்றார்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்கள். அப்போ இந்த யூதனுடைய ராஜா எங்கே, அவர் எங்கே பிறந்திருக்கிறார், அவரை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று இந்த 3 சாஸ்திரிகள் 2 ஆண்டுகளாக கடந்து வருகின்ற பொழுது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மிகவும் கலக்கம் உண்டாயிருச்சு, பயம் உண்டாயிருச்சு. நாம் சொந்த ஜனங்கள், நம்ம ஆபிரகாமுடைய சந்ததிகளாகவும் ஈசாக்குடைய சந்ததிகளாகவும் யாக்கோபுடைய வழிமுறையாகவும் நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோமே, ஆனால் இந்த சாஸ்திரிகள் வேற ஒரு இடத்திலிருந்து வந்து தேவனை தேடிக்கொண்டு வருகிறார் என்று அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், கலங்கி போனார் என்று தான் வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன். ஏரோதுவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். ஆசாரியர்களுக்கு தெரியல, வேதபாரகர்களுக்கு தெரியல, சொந்த யூத ஜனங்களுக்கு தெரியும். எல்லாருமே கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் வேற இடத்துலேருந்து 3 பேர் தேடிட்டு வராங்க. யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், நாட்டை ஆளுகை செய்கிற ஏரோது ராஜாக்கும் அது வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசாரியர்கள் அன்றைக்கு அவர்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதபாரகரும் ஜனங்களும் பார்ப்பீர் என்றால் இது அறியாமல் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்ப இந்த ஏரோது மன்னன் என்ன சொல்றாரு, அப்படியா, இது ரகசியமா இருக்கட்டும், வாங்க சொல்லிட்டு ரகசியமாக கூட்டிகிட்டு போய் அந்த நட்சத்திரம் எங்கே இருக்கிறது, நீ கரெக்டாக திட்டவட்டமாக சொல்லுங்க என்று ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகளை பிடித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ முதல் வரியிலே வெளிப்பட்ட யூதருக்கு வெளிப்பட்ட அந்த ராஜா எப்படி வந்தார்? குதிரை மேலே வந்தாரா? கத்தியை வைத்துக்கொண்டு, நகையெல்லாம் அந்த கிரீடம் போட்டுக்கொண்டு, முன்னாடி படை வீரர்களும் பின்னாடி படை வீரர்களுமாக வந்தார்? இல்லையே. அந்த ராஜா எப்படி வந்தார்? எளிமையாக பிறந்தார். சொந்த ஜனங்களுக்கு அவர் பிறந்தது தெரியல. அன்றைக்கு இருந்த ஆசாரிகளுக்கு அது தெரியல. அன்றைக்கு இருந்த வேதபாரகருக்கும் அது தெரியல.
அன்றைக்கு நாடை ஆளுகை செய்த ஏரோது ராஜாவுக்கும் அது தெரியல. ஆனால் எங்கேயோ இருந்து 3 சாஸ்திரிகள் கிழக்கு பக்கத்திலிருந்து வருகின்ற பொழுது, அவர்கள் தேடி வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டுகின்ற பொழுது, அவரை பிடிச்சவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? எதை பார்த்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க என்று கேட்கின்ற பொழுது பார்ப்பீர் என்றால், அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. யூதனுக்கு வெளிப்பட்ட ராஜா இயேசு கிறிஸ்து என்று எல்லாத்துக்குமே தெரியும். எப்பங்க தெரியும்? அப்போஸ்தலர்கள் பசுத்தாவியால் நிரம்பி, பசுத்தாவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலியமாக வேதாகமத்தை, புதிய வேதாகமத்தை எழுதுகின்ற பொழுதுதான், புதிய ஏற்பாடு எழுதுகின்ற பொழுதுதான் இந்த இரகசியத்தை உலக ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முன்பாக மெசியா பிறந்தது யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் 3 சாஸ்திரிகள் இங்கே சொல்லுகின்ற பொழுது, இந்த சாஸ்திரி அவங்க விடலை. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ வான தூதர் சாஸ்திரத்தில் பேசி, நீ அங்கே இருக்காதே, நீ அங்கிருந்து நீங்கள் போயிருங்கோ. அப்போ அந்த ஏரோது ராஜா கிட்ட பேசுகின்ற பொழுதும், வேத பாடத்தில் பேசுகின்ற பொழுதும், ஆசார இடத்துல பேசுகின்ற பொழுதும் அக்னிஸ்தம்பம் அங்கே மறைந்து விடுகிறது. பாருங்கள், அதை கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு யூதனுடைய ராஜா எங்கே பிறந்திருக்கின்றார்? அப்போ இன்றைக்கு யூதனுடைய ராஜா எங்கே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது வரிகளை வெளிப்பட்ட யூதனுடைய ராஜா எங்கே இருந்தாரோ, எந்த விதமான வெளிப்பட்டாரோ, எந்த விதமான கிரியை செய்தாரோ, எந்த விதமான ஊழியம் செய்தாரோ, அதே போல தான் இன்றைக்கும் யூதனுக்கென்று வெளிப்படுகிற ராஜாவும் இன்றைக்கும் அதே போல தான் செய்வார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இன்றைக்கு எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் பார்ப்பீர் என்றால், முதல் வரிகளே வந்த ராஜா அவர்கள் மறுதளித்து பரபாசை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் புலம்பல் சவுத்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எதற்காக? மறுபடியுமாக எங்கள் ராஜா மறுபடியுமாக 2வது வரிகளே வரப்போகிறார். அப்போ முதல் வரிகளே வந்த யூதன ராஜா எங்கே என்று சாஸ்திரிகள் தேடினது போலவே, இன்றைக்கு 2வது வரிகளே வெளிப்பட்ட யூதனுடைய ராஜா எங்கே என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதல் வரிகளை வெளிப்பட்டார யூதனுடைய ராஜா, அவரை இந்த சனகரிப்பு சங்கமாகட்டும், ஏரோது ராஜாவாகட்டும், அல்லது அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த வேத பாரகராகட்டும், ஆசிரியராகட்டும், சொந்த ஜனங்களாகட்டும், இந்த சாஸ்திரிகளை என்ன செய்தார்கள் என்பதை பற்றி முதலில் நாம் அதை பார்த்து கொண்டு, பிறகு இன்றைய நம்முடைய நாட்களிலே வெளிப்பட்ட யூதரோட ராஜா எங்கே இருக்கிறார், அவர் எப்படியாக வேத வார்த்தையின் பிரகாரம் வெளிப்பட்டார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்பொழுது நான் வாசிக்கப்பட வேண்டிய செய்தியின் தலைப்பு, யூதருடைய ராஜாவானவர் எங்கே? வேர் இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ்? வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1958 ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலே காலையில் கொடுக்கப்பட்ட செய்தி. இதிலே நான் உங்களுக்கு 117வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆகையால் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதினால் சனகரிப்பு சங்கத்திற்குள் அழைக்கப்பட சங்கங்கள் ஒன்று கூடின. இந்த சாஸ்திரிகள் அங்கே வந்தவனே பார்ப்பீர் என்றால், உடனடியாக ஏரோராஜா என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அப்படித்தான் வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நான் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அப்போ இந்த ஏரோராஜா என்ன பண்ணுறான், சனகரிப்பு சங்கம் என்ன சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை கூட்டி அந்த சங்கத்துக்குள்ளே எல்லாத்தையும் உட்கார வச்சு அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஆகையால் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதினால் சனகரிப்பு சங்கத்திற்குள் அழைக்கப்பட சங்கங்கள் ஒன்று கூடின. அப்பொழுது அவர்களிடத்தில் வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள்,
இந்த மெஸ்ஸியா எங்கே பிறக்க வேண்டுவா இருக்கிறார் என்று ராஜா கேட்டான். அது வரைக்கும் யாருக்கும் தெரியல. வேதப்பாரவரும் கண்டு கொள்ளல, ஆசாரியர்கள் கண்டு கொள்ளல, சொந்த ஜனங்களும் 12 கோத்திர ஜனங்களும் இதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து ஏரோது ராஜாவை சந்தித்து, இங்கே யூத ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்று கேட்கின்ற பொழுதுதான் இவர்கள் கலங்கி போய் பயத்தினாலே ஒரு சங்கத்தை கூட்டுகின்றார்கள். சங்கத்தை கூட்டினா எப்படிங்க தேவனை கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை தேர்னாத்தானுங்க தேவன் எங்கே பிறப்பார், அடையாளம் என்ன என்பதை கண்டு கொள்ள முடியும். இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கும் சனகரிப்பு சங்கத்தை போலவே இன்றைக்கும் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட யூதனுடைய ராஜாவாகிய மெஸ்ஸியாவை தேடுவதற்கு பதிலாக அவர்கள் சங்கத்தை கொண்டு வந்து தேடுகின்றார்கள், சபை கோட்பாடுகளை கொண்டு தேடுகின்றார்கள். அப்போ அன்றைய நாட்கள் நீங்கள் பார்ப்பீரென்றால் சனகரிப்பு சங்கத்தை மூலியமாக அழைக்கப்பட்டு வேதப்பாரர்களையும் ஆசாரியர்களையும் கூட்டு ராஜா கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பாருங்கள். வினோதமான காரியம் என்னவென்றால், அவர்கள் அவரை வேதாகமத்தில் எங்கே கண்டனர் என்று உங்களுக்கு தெரியுமா? மிகையா தீர்க்க தரிசனத்தில் கண்டறிந்தனர். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நீ உருளும் பசுத்தராய் இருக்கவில்லையா? நீ அவைகள் எல்லாவற்றிலும் சிறிதல்லவா? ஆனால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார். அங்கேத்தான் அவர்கள் அதனை கண்டறிந்தனர். மல்கியா அதிகாரம் 5வது அதிகாரத்திலிருந்து 1 5 வரைக்கும் உள்ள வசனங்களை தான் இந்த வேதப்பாரகரும் ஆசாரிகளும் தேடி கண்டுபிடிச்சு இந்த வார்த்தை தாங்க கிழக்கிலே இருந்து வந்த அந்த 3 சாஸ்திரிகள் அவரிடத்திலே பேசுகின்றார்கள். பாருங்கள், நான் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறதை என்றார்கள். பாருங்கள், அப்போத்தாங்க வார்த்தையை தேடுறாங்க, அப்போத்தாங்க வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3 சாஸ்திரிகள் போவதற்கு முன்பாக யாருமே அதை தேடி பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பாருங்கள், ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த 3 சாஸ்திரிகள் அங்கே போய் தேடுகின்ற பொழுதுதான் அவர்கள் இந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கின்றார்கள். ஆகையால் அந்த வான சாஸ்திரிகள் அவர்கள் அதை கேட்டபோது அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வாசலை விட்டு வெளியேறினர். அப்போ இவங்கெல்லாம் அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருந்தபடியினாலே இந்த 3 சாஸ்திரிகள் பார்ப்பீர்கள் உடனடியாக அந்த வாசலை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் அந்த பழைய குளிர்ந்து போன பின்வாங்கி போன சம்பிரதாயமான ஸ்தலத்தை விட்டு வெளியேறிய உடனே மீண்டும் அந்த நட்சத்திரம் அங்கே தொங்கினது. பாருங்கள், இவங்க ராஜா கிட்ட போய் உக்காந்து சனகரிப்பு சங்கத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நட்சத்திரங்களை காண முடியவில்லை. தேவன் அங்கே மறைந்து கொண்டார். பிறகு இந்த சாஸ்திரிகள் எல்லோருமே அந்த சனகரிப்பு சங்கத்தை விட்டுட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியுமாக தேவன் அந்த அடையாளத்தை வானத்திலே வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது அப்பொழுது நட்சத்திரம் அங்கே இருந்தது. எனவே வேதமோ அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று கூறியுள்ளது. அவர்கள் அதை கண்டபோது அவர்கள் சற்று சத்தமிட்டனர் என்றே நான் கூறலாம். அதாவது அவர்கள் கண்டிருந்த ஆசீர்வாதமான இந்த இயற்கைக்கு மேம்பட்ட அந்த நட்சத்திரம் அவர்களுடைய பண்டைய குளிர்ந்து போன சம்பிரதாய முறைகளிலிருந்து வெளியே வந்தவுடனே அது மீண்டும் பிரசன்னமானது. பாருங்கள், அப்போ சனகரிப்பு சங்கத்துக்குள்ள இவர்கள் போகின்ற பொழுது அந்த அடையாளம் அங்கே மறைந்து விட்டது. பிறகு சங்கத்தை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த அடையாளம் அவர்களுக்கு வெளிப்படுகின்ற பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு சத்தமிட்டார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ என்ன செஞ்சாங்க? இவங்க அங்கே போகிறாங்க. அப்படி போகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வயசு.
2 வயதுள்ள ஒரு குழந்தையத்தான் இந்த சாஸ்திரிகள் பார்க்கின்றார்கள். ஆனால் சபை ஸ்தாபனங்களோ ரோமன் கத்தோலிக்க சபையோ இந்த 3 சாஸ்திரிகளும் குழந்தையாய் இருக்கும்போது வணங்கினார் என்று பிரசங்கம் செய்கின்றார்கள். ஏரோது மன்னன் கட்டளை போடுகின்றான், 2 வயது உட்பட்ட குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று. அப்போ சாஸ்திரிகள் போய் பிறந்த குழந்தையை பார்த்திருப்பார் என்றால் மோசே நாட்களில் நடந்தது போலவே இந்த சின்ன குழந்தையெல்லாம் கொன்று போடுக என்று அவன் கட்டளை கொடுத்திருப்பான். ஆனால் அவன் கொடுத்த கட்டளையோ 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று போட்டுருங்க. பாருங்கள், அப்போ 2 வருஷமா யூதனுடைய ராஜா குழந்தையாக பிறந்து 2 வருஷமானது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியவில்லை. யாருங்க அவங்க? சொந்த ஜனங்கள். ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கோட சந்ததி, யாக்கோபுட சந்ததி, மோசனுடைய சந்ததி, போவாசுடைய சந்ததி, தாவீதுடைய சந்ததி. இவங்க எல்லாருமே தேவ மனிதர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சந்ததியில் வந்தவர்களுக்கு கர்த்தரை தேட முடியவில்லை, வார்த்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆசிரியராக இருந்தார்கள், வேதப்பாராக இருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்படிந்தவர்களுக்கு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. எங்கோ இருந்தோ வந்த 3 சாஸ்திரிகள் மூலியமாக இவர்கள் வேத வார்த்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் கலங்கி போய்விட்டார்கள், பயந்து போய்விட்டார்கள். அப்போ கூட யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்களோ 2 வயது உட்பட்ட குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று ஏரோது ராஜா அங்கே கட்டளை கொடுக்கின்றான். சனகரிப்பு சங்கத்தின் மூலியமாக பேசி முடிவெடுத்து அவன் அங்கே கட்டளை கொடுக்கின்றான். பாருங்கள், அதே தாங்க இன்னைக்கும் யூதனுடைய ராஜா பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது அவர் சாதாரண எளிமையான தோற்றத்துக்குள்ளத்தான் அவர் வெளிப்படுகின்றார். ஆனால் அன்றைக்கு ஒரு சின்ன கூட்டம் மாத்திரமே கண்டுபிடித்தது. ஒரு சின்ன கூட்டம், அதுவும் தேவனாலே அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் மாத்திரம்தான் யூதனுடைய ராஜா எங்கே பிறந்தார், அவர் இயேசு கிறிஸ்துவாக 30 ஆண்டுகளாக இருக்கின்ற பொழுது யாருமே அவரை போய் தேடி பார்க்கவில்லை. 30 ஆண்டுகளாக இருக்கிற வரைக்கும் அவர் எந்த பிரசங்கமும் பண்ணவில்லை. 12 வயசில் பண்ண பிரசங்கம் பார்ப்பீர் என்றால் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ அல்லது அவன் கூட இருந்தவங்களுக்கோ அந்த ஊர் ஜனங்கள் மத்தியிலையோ வேத பாரகருக்கோ பரிசேயருக்கோ சதுசேயருக்கோ அல்லது அங்கிருந்த ராஜாவுக்கோ இந்த இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மெசியாவென்று அடையாளம் கண்டு கொள்ளாதபடிக்கு அவர் எளிமையாக சாதாரண மனிதனை போல இருந்தார். எத்தனை வயசு இருக்கீங்க? 30 வயசு வரைக்கும். 30 வயசுக்கு மேலே அவர் பிதாவினுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்துல தேவன் அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதனால் தாங்க அவர் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் குடிக்கின்ற பொழுது வானத்திலிருந்து புறா வடிவில் அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தை, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க, இவருக்குள் நான் பிரியமாக இருக்கிறேன் சொல்லுகின்ற பொழுதுதான் எல்லா ஜனங்களுக்கும் அது புரியவில்லை. யோவான் ஸ்நானுக்கு மாத்திரமே அது புரிந்தது. எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனால் இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள கர்த்தர் யோவான் ஸ்நானுக்கு மாத்திரமே அனுமதி தருகின்றார். அதே தாங்க இன்றைக்கும். அப்போ அவர் வளர்ந்து 30 ஆண்டுகள் கழித்து பிதாவுடைய கிரியைகளை செய்கின்ற பொழுது இந்த யூதராஜா என்ன பண்ணினாரு? எருசலேமுடைய அரண்மனையில் அமர்ந்தாரா? இல்லை நாட்டு மக்களுக்கு தாவீது போல சாலமோனை போல நீதி வழங்கினாரா? அல்லது அரண்மனையிலே ராஜாவை போல வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு அவர் பாதுகாப்பதற்கு ஒரு 10 ஊழியரும் அவர் அரண்மனையில் வேலை செய்வதற்கு சில ஊழியர்களையும்
வெளியே வந்து நாட்டு மக்கள் சந்திக்கின்ற பொழுது குதிரை மேலே ஏறியும் அல்லது குதிரை வண்டியில் வருகின்ற பொழுதும் முன்னாடி பாதுகாவலர் பின்னாடி பாதுகாவலருமாகவா அந்த யூதராஜா வந்தார்? இல்லவே இல்லைங்க. அவர் சாதாரண மனிதனாக எளிமையிலே வாசம் செய்து அவர் வார்த்தையின் ராஜாவாக சமாதானத்தின் பிரபுவாக பிதாவினுடைய கிரிகளை செய்யும்படியாக யூதனுக்கு ஒரு ராஜாவாக குமாரனாக யெகோவா தேவனாக பாருங்கள், அவர் எளிமையிலே வருகின்ற பொழுது ஜனங்களுக்கு இவர்தான் யூதாவின் ராஜா என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா ராஜாவென்றால் எங்கே தாங்க பிறக்கணும்? அரண்மனையில் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்கள் தாவீது போலவே இவர்கள் அரண்மனையில் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மன்னிக்கவும், சாலோமனை போல அரண்மனையில் பிறக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தார்கள். ஆனால் இவரோ எளிமையிலே வாசம் செய்வதனாலே அவர் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக இருப்பதனால தான் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஆட்டுக்குட்டி எங்கே பிறக்கும்? அதனுடைய வீட்டுக்குள்ளே பிறக்கும். அவர் ஆட்டுக்குட்டியானவராக, அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக, அந்த ஆட்டுக்குட்டி பேர் இயேசுவாக இருந்தது. உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அதை ஆட்டுக்குட்டியாக தேவன் முன் குறித்து விட்டார். அப்போ ஆட்டுக்குட்டி எங்கெங்கே பிறக்கும்? ஏப்ரல் மாதத்தில் பிறக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எங்கெங்கே பிறக்கும்? ஆட்டு தொழுவத்தில் பிறக்கும். பாருங்கள், தான் தேவன் அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருப்பதனாலே அவர் ஆட்டுக்குட்டி பிறக்க வேண்டிய இடத்திலே அவரை பிறக்க வைத்தார். இது வேதப்பாரகருக்கு தெரியவில்லை. சாஸ்திரிகள் எங்கிருந்தோ தேடி வந்து அந்த நட்சத்திரத்தோட அடையாளத்தோட பிறப்பை கண்டு கொள்கின்ற பொழுது ஆசாரியர் பயப்படுகின்றான், கலகுகின்றான். வேதப்பாரகர் அங்கே கலகி நிற்கின்றான். எருசலேம் பட்டணமே, ஜனங்களும் ராஜாவாகட்டும் எல்லாருமே பயந்து போய் கலங்கி போய் நின்று கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். பாருங்கள், அப்படி அங்கே பார்க்கின்ற பொழுது அநேக ஜனங்கள் இவரை புறக்கணிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர்கள் நினைத்தது போல் அவர் வரவில்லை. பாருங்கள், நான் உங்களுக்கு வேதத்தில் வாசிக்கிறேன். ஒரு சிறு கூட்டம் மாத்திரம்தான் இவர் யார் என்று அறிந்து கொண்டது. யோவான் 1ஆம் அதிகாரம் 47 கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாகும். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் இவர்தான் மெசியாவென்று கண்டு கொண்டாரே தவிர மீதி யாருமே இவர் மெசியாவென்று கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே பாரம்பரியத்தில் இருந்தார்கள், சடங்காச்சத்தில் இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதனுடைய ராஜா பார்ப்பீர் என்றால் அவருடைய கிரியைகள் குருடனை பார்க்க வைப்பது, முடவனை நடக்க வைப்பது, மரித்தோரை உயிர்ப்பிப்பது, ஒருத்தற்ற உள்ளத்தில் இருக்கிற ஆரத்தை எடுத்து பேசுவது, இதுதான் அன்றைக்கு யூதனுடைய ராஜாவுடைய கிரியைகளாக இருந்தது. ஆனால் இவங்க நினச்சாங்கன்னா தாவீது போல் நம்மளை ஆட்சி செய்வார், சாலமனை போல் நம்மளை ஆட்சி செய்வார், அல்லது சவுல் ராஜாவை போல சண்டை போட்டு நமக்கு எல்லா பூமியும் மீட்டு கொடுப்பாரு அப்படி என்று இந்த ஜனங்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவரோ சமாதானத்தின் பிரபுவாக வந்தார், வார்த்தையின் ராஜாவாக வந்தார், நிச்சய ஜீவனை தருகின்ற தேவனாக வந்தார், மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பித்தார், குருடனை பார்க்க வைத்தார். இப்படியாகத்தாங்க அன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா, அன்றைக்கு வெளிப்பட்ட யூதராஜா எளிமையிலே வாசம் செய்து வேத வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ராஜாவாக வந்தார். பிதாவின் கிரைகளை செய்கிற ராஜாவாக வந்தார். வேத வார்த்தையை பாதுகாக்கிற தேவனாக வந்தார். அவர் கத்தி சண்டை போடுவதற்கோ நாட்டை ஆளுகை செய்வதற்கோ சாலமனை போல சவுலை போல
ஜனங்கள் மத்தியிலே நியாயத்தீர்ப்பு வழங்குவதற்கு அவர் வரவில்லை. அவர் வார்த்தையின் ரகசியங்களையும் வார்த்தையை பாதுகாப்புக் கொள்வதற்கும் பாருங்கள், அவர் பிதாவின் கிரியைகளை செய்ய வந்த ராஜாவாக இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் அன்றைக்கு வருகின்ற பொழுது அவர் யூதனுக்கு தான் ராஜா, சமாரியருக்கு ராஜா. ஆனால் புறஜாதிக்கு அவர் ராஜாவாக வரவில்லை. எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மெசியாவாக வருகின்ற பொழுதும் யூதனுக்கு தான் வந்தார், சமாரியர்களுக்கு வந்தார். ஆனால் புறஜாதிக்கு வரவில்லை. அப்படி என்ற வேதம் என்ன போதிக்கிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அஞ்சாவது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் மூலம் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என்னை அனுப்பினிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கின்றேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்கள், முதல் வரியிலே வந்த யூதனுடைய ராஜா உடைய காட்சி இங்கே முடிவடைகிறது. நான் இந்த பூமியில் என் காட்சியை நான் முடித்து கொள்ள வேண்டும். யூதனுக்காக வந்த நான், சமாரியருக்காக வந்த நான், யூதனாகவே இந்த காட்சியை நான் முடித்தால்தான், நான் மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். எங்கே அனுப்புவாருங்க? புறஜாதிக்கு அனுப்புவார். ஏனென்றால் முதல் வருகை யூதனுக்கும் சமாரியருக்கும் மாத்திரம்தான். புறஜாதியார்கள் அஞ்ஞானிகளாக இருந்தார்கள், பாகாலை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். புறஜாதிக்கு ராஜாவாக அவர் வரவில்லை, யூதனுக்கு ராஜாவாகத்தான் வந்தார், சமாரியர்களுக்கு ராஜாவாக வந்தார், தவிர நமக்கு அல்ல. அப்போ நமக்கு எப்போ வரணுங்க? அவர் 2வது வருகையிலே வருகின்ற பொழுதுதான், நான் மரித்து உயிர்த்தெழுந்து நான் மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை நான் பூமிக்கு அனுப்புவேன். பாருங்கள், 2வது வருகையிலே வருகின்ற பொழுது அவர் புறஜாதிக்கு வருகின்றார். அப்படி அவர் புறஜாதிக்கு வருகின்ற பொழுது இந்த வேத வார்த்தை நமக்கு எப்படி போதிக்கிறது? அப்போ இந்த யூதனுடைய ராஜாவானவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவருடைய கிரியைகள் என்ன? வேத வார்த்தைகள் அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டதோ அதை அவர் செய்து முடித்தாரா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்கள் இன்றைக்கு அந்த 3 நட்சத்திர அடையாளங்கள் பார்த்து விட்டார்களா? முதல் வரிகளே வெளிப்படுகின்ற பொழுது அந்த 3 சாஸ்திரிகள் எருசலேம் வரைக்கும் தேவன் இரவும் பகலுமாக அவர் வழிநடத்தி கொண்டு அங்கிருந்து ஜனங்கள் மத்தியில் போதிக்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், 12 கோத்திரங்களும் இவர்களுடைய பேச்சை கேட்டு அதிர்ந்து போய் கலங்கி போனார் என்று வேதம் போதிக்கிறதே. அதே போல இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவர்கள் இந்த பூமியில இன்றைக்கு யூதனுடைய ராஜா வந்துட்டார் என்று கேட்கின்ற பொழுது அவர்களும் பார்கள் இன்றைக்கு கலங்கி நிற்கின்றார்கள். ஆனால் விசுவாசிக்க முடியவில்லை, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. பாருங்கள், அப்போ இன்றைக்கு இந்த யூதனுடைய ராஜா எங்கே பிறந்தார்? முதல் வரிகளை பிறந்த அதே நட்சத்திர அடையாளங்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டதா? அதை நீங்கள் பார்த்து விட்டீர்களா என்பதை பற்றி நான் அடுத்த பதிவில் பதிவிடுகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார்.